ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 6 ஆர்ஆர் vs கேகேஆர் கவுஹாத்தியில் ஆட போகிறாங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரீவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுமே ஒரு லாஸ்க்கு அப்புறம் இந்த மேட்சை விளையாட வராங்க. ரெண்டு டீமுமே அவங்களோட ஃபஸ்ட் கேமை ஒரு சப்ஸ்டன்ஷியல் மார்ஜினில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமை கண்டிப்பாக வின் பண்ணி அவங்களோட கான்ஃபிடன்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸோட ரொம்பவே பாசிட்டிவாக இந்த கேம் அப்ரோச் பண்ண பார்ப்பாங்க. ஆர்ஆருக்கு ரைட் ஃப்ரம் தி ஆக்ஷன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்களோட ஃபாஸ்ட் bowling யூனிட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபார்ம் அவங்களுக்கு ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுதுன்னு அது போன மேட்ச்சில் ரொம்பவே எவிடென்ட்டாக இருந்தது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவங்களோட லீடர் ஆஃப் தி அட்டாக், ஸ்பியர் ஆஃப் தியர் ஃபாஸ்ட் bowling அவர் இவ்வளோ ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒஸ்ட் ஸ்பெல்லில் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவங்க போன மேட்சை ஏன் லூஸ் பண்ணாங்க அப்படின்றதுல பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை. பட் அவங்களோட பேட்டிங் ஒரு நல்ல ஃபைட் பேக்கை காமிச்சிருக்காங்க. ஏர்லியாக பவர் பிளேயில் 3 விக்கெட்ஸ் விட்டுருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டாக 242 ரன்ஸை திருப்பி அடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஹார்ஷாக ட்ரை பண்ணாமல் நிறைய ரேஷ் ஷாட்ஸ் ஆடி கம்மி ஸ்கோருக்கு பண்டில் அவுட் ஆகாமல் பின்னாடி லேட்டர் இந்த இன்னிங்ஸில் வந்த பேட்ஸ்மேன் நிறையவே கம்போசர் அண்ட் மெச்சூரிட்டியோட ஆடி அவங்களோட மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டை குறைச்சி 242 ரன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நெட் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அடி எதுவும் விழுகலை. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ ஆர்ஆரோட பேட்ஸ்மேன் நிஜமாவே ஒரு நல்ல ஜாபாக பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஆஸ் அ ஹோல் டீமாக ஆர்ஆர் எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த மேட்ச்சில் பார்க்கணும். அண்ட் அடுத்ததாக கேகேஆர்னு பார்த்தோம்னா போன மேட்ச்சில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. சுனில் நரேன் அண்ட் ரஹானே ரெண்டு பேரும் சூப்பராக ஆடி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. ரொம்பவே டாமினேட்டிங் பொசிஷனில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட மைட்டி பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால 174 for 8ன்னு அவங்களோட இன்னிங்ஸை முடிச்சாங்க. தென் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபில் சால்ட் அண்ட் கோலி தே கம்ப்ளீட்லி டுக் த கேம் அவே ஃப்ரம் கேகேஆர் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே அந்த சேஸை சீல் பண்ணி முடிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி கேகேஆரோட எக்ஸ்ஃபேக்டர் பவுலரான வருண் சக்கரவர்த்தியை அட்டாக் பண்ணாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான கேகேஆருக்கு இது ஒரு நல்ல ஷாட் கிடையாது. ஸோ அவங்களும் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணி பேக் டு வின்னிங் வேஸ் வர போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஹெட் டு ஹெட் இந்த ரெண்டு டீமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 29 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் ஆர்ஆர் 12 மேட்சும் கேகேஆர் 14 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 9 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் ரெண்டு டீமும் 4 மேட்சஸ் ஈச் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கவுஹாத்தியில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஒரு நல்ல சர்ஃபேஸ், ஒன் ஆஃப் தி ஹை ஸ்கோரிங் வெனியூஸாக இருந்திருக்கு. இங்கே கடைசியாக விளையாண்ட 2 இன்டர்நேஷனல் கேம்ஸுமே ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர்ஸாக தான் இருந்திருக்கு. பட் ஐபிஎல் அண்ட் அதர் டொமஸ்டிக் T20ஸில் அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் வந்தது கிடையாது. அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் இங்கே நிறைய நைட் கேம்ஸ் ஆடுறது கிடையாது, நிறைய ஈவினிங் கேம்ஸ் தான் ஆடிருக்காங்க. அண்ட் இங்கே வின்டர் டைமில் நிறைய டியூ வரும், கிரவுண்டில் குடமாக நிறைய தண்ணி இருக்கும். பட் சம்மர் டைமில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டியூ வரும். பட் கண்டிப்பாக டியூ இங்கே வரும். சம்டைம்ஸ் ரொம்ப இயர்லியாகவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கூட டியூ செட்டில் ஆகிடும். இந்த வென்யூ பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருக்கிறதுக்கு டியூவும் ஒரு முக்கியமான காரணம். கவுஹாத்தி நைட் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு ஒரு நைட் மேர் வென்யூனே சொல்லலாம். அண்ட் இங்கே வெதர் கண்டிஷன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வெதர் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, ஸோ மற்ற வென்யூஸை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே டெம்பரேச்சர் டெஃபினெட்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டியூ வரதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் ட்ரெண்ட்ஸும் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ரெயின்னால 2 மேட்ச் வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 42.10 at 10 runs per over. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 39.15 at 9.93 runs per over. Average first inning score 200, average second inning score 196. Highest first innings total 237 for 3 India vs South Africa in 2022. Highest second innings total 225 for 5 Australia vs India in 2023. Highest successful சேஸும் அதுதான், மேக்ஸ்வெல் செஞ்சுரி அடிச்சு முடிச்சு கொடுத்த அந்த மேட்ச். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நிறைய டியூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ இங்கே சேஸ் பண்ணுறது ஒரு சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 230 ரன்ஸ் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். பிகாஸ் ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட்டையும் வச்சு பார்க்குறப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்பவே டீப்பாக இருக்காங்க. ஸோ இங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடுற டீம்ஸ் 230+ ரன்ஸ் அடிச்சே ஆகணும். அண்ட் அதே ஃபஸ்ட் போலிங் போகிற டீம்ஸ் அவங்களோட ஆப்பனண்ட்டை எனிவேர் அண்டர் 210 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஈஸிலி சேசபிள் டார்கெட்டாக இருக்கும். போன எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் மேட்சை பார்க்குறப்போ அது என்ன தான் ஒரு ஈவினிங் கேமாக இருந்தாலும் அங்கே டியூ ஃபேக்டர்னே ஒன்று கிடையாதுனாலும் அந்த ரெண்டு டீம்ஸும் சேர்ந்து மோர் தென் 500 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்த ரெண்டு டீம்ஸ்கிட்டையும் நிறைய பேட்டிங் பவர்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் இங்கே பவுலர்ஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 44.12 ஆவரேஜ், 10.19 எக்கானமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 42.16 ஆவரேஜ், 9.20 எக்கானமியில் போட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிஸ் அண்ட் ஆவரேஜஸில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பாலர்ஸ்க்குமே இங்கே அடி விழுந்திருக்கு. ரெண்டு பேருமே ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. இங்கே விக்கெட்ஸ் எடுக்கிறது ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஸோ மோர் தென் விக்கெட்ஸ் எந்த டீமோட பவுலர்ஸ் ரொம்பவே எக்கனாமிக்கலாக போடுறாங்களோ அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் அடுத்ததாக பிளேயிங் 11 பார்த்தோம்னா ஆர்ஆரோட பிளேயிங் 11ல் ஜெய்ஸ்வால் சாம்சன் ஓப்பனிங், நம்பர் 3ல் நிதிஷ் ராணா, நம்பர் 4ல் ரியன் பராக், அதுக்கப்புறம் துருவ் ஜுரல் அண்ட்
அண்ட் சிம்ரன் ஹெட்மயர். அதுக்கப்புறம் சிவம் துபே போன மேட்ச் நல்லாவே ஆடி கொடுத்தாரு. அவரை இவங்க திருப்பி 11ல் ஆடலாம். அதுக்கப்புறம் அசரங்காவை நான் உள்ளே கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் மஹேஷ் தீக்ஷனா, அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மதுவலை கொண்டு வருவேன். போன மேட்ச்சில் ஆர்ச்சர், ஃபரூக்கி இவங்க 2 பேருமே நல்லா போடல, அதனால தான் இவங்களை ட்ராப் பண்ணுறேன்னு கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்க மாதிரி தெரியல. ஆர்ச்சர் பைலேட்ரல் சீரிஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி எதுலையுமே நல்லா போடல, பெரிய ஃபார்மில் அவர் இல்லை, அதனால் அவரை ட்ராப் பண்ணுறேன். ஆனால் அதே மாதிரி ஃபருக்கியும் நல்ல ஃபார்மில் இருக்க மாதிரி தெரியல. போன T20 வேர்ல்ட் கப்பில் இருந்த மாதிரி ஃபருக்கி இப்போ போட்டிருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக நான் அவர் 11ல் ஆடுவேன். பட் அவரும் அந்தளவுக்கு போடுறது இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு அசரங்கா அண்ட் ஆகாஷ் மதுவலை நான் உள்ளே கொண்டு வரேன். அசரங்கா ஒரு நல்ல பவுலர், பேட்டிங் வைஸும் ஃபியூ பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. போன மேட்ச்சில் இவங்க தீக்ஷனாவை பவர் பிளேலேயே 3 ஓவர்ஸ் போட வச்சுட்டாங்க. அதனால் மிடில் ஓவர்ஸில் நிறைய ஸ்பின் போட முடியல. இப்போ இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி தீக்ஷனாவை பவர் பிளேலேயே நிறைய ஓவர்ஸ் போட வச்சுட்டாங்கன்னா கூட அசரங்கா மிடில் ஓவர்ஸில் கேமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இவர் ஒரு மாதிரியான ஸ்கிட்டி பவுலர், நிறைய ஃப்ளாட்டாக போடுவார். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் இந்த வென்யூவில் அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக, ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் அவர் இங்கே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் மதுவால் அவரும் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பவுலர், நிறைய ஹார்ட் லென்ஸ் அடிப்பார், நிறைய யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவார். ஸோ அவரை இங்கே கொண்டு வரது எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது. ஆர்ஆருக்கு பெரிய பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க மோரலஸ் அந்த ஒரு 13-14 பிளேயர்ஸை தான் திரும்பி ஆட வேண்டியதாக இருக்கும். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் ஆர்ஆருக்கு இந்த சீசனில் பெட்டர் ஃபார்ச்சூன்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்ததாக கேகேஆரோட பிளேயிங் லெவன்னு பார்த்தோம்னா அவங்க போன மேட்ச்சில் ஆடினா அதே காம்பினேஷனை தான் இங்கேயும் ஆடணும். காம்பினேஷன் வைஸ் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. போன மேட்ச்சில் அவங்களோட மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணலை, அதனால் அவங்களால ஒரு பாஸ் ஸ்கோர் தான் அடிக்க முடிஞ்சது. பட் இந்த கேமில் கேகேஆரோட மிடில் ஆர்டர் ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தோணுது. ஸோ அவங்களோட காம்பினேஷனில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன். அண்ட் அடுத்ததாக இங்கே யாருக்கு ஏஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் வைஸ் 2 டீமுமே ரொம்பவே சாலிடாக இருக்காங்க. ஆர்ஆர் போன மேட்ச்சில் 242 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க லைனப்பில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. கேகேஆர் கிட்டேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு பேட் கேம் வச்சு கேகேஆர் பேட்ஸ்மேனோட ஃபார்மை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இங்கே விக்கெட்ஸும் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக விழுகாது. அப்படிங்கிறனால எனக்கு இந்த 2 டீமோட பேட்டிங்குமே ஆன் லெவலாக தான் தெரியுறாங்க. பட் கேகேஆர் பேட்ஸ்மேனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவங்க வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெரி மினிமம் எட்ஜ் ஆஃப் 1% நான் அவங்களுக்கு இங்கே கொடுப்பேன். அண்ட் அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தா அதுலேயும் 2 டீமும் யங் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. ஸ்கில் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுலேயும் 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனால் அதே ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தா 2 டீமும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சிருக்காங்க. ஆர்ஆர் கிட்ட ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. கேகேஆர் கிட்ட 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. என்னதான் போன கேமில் வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கியிருந்தாலும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சுனில் நரேன் ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியோட ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் சுனில் நரேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்குறப்போ இங்கே அகைன் ஒரு ஸ்லைட் எஜ்ஜை நான் கேகேஆர் கொடுப்பேன். தீக்ஷனாவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. பட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேரும் இங்கே கொஞ்சம் பெட்டராக போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் வெரி ஸ்லைட் எட்ஜை இங்கே நான் மறுபடியும் கேகேஆருக்கு கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ கேகேஆருக்கு இங்கே வெரி மினிமம் எட்ஜ் இருக்குது. அவங்களோட பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்னால அந்த எட்ஜை நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இதுவும் ஒரு க்ளோஸ் கேமாக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எந்த டீமோட பவுலர்ஸ் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக எக்கனாமிக்கலாக போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே ஆர்ஆர் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக 240+ ரன்ஸ் அவங்க இங்கே அடிச்சே ஆகணும். இல்லை ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கேகேஆரை ஒரு 190 to 200 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் என்ன தான் நிறைய டியூ வரும் அப்படின்னாலும் 11th ஓவருக்கு அப்புறம் கேகேஆருக்கு ஒரு ட்ரையான பால் அவைலபிளாக இருக்கும். சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஃபேக்டரும் இருக்குது. அவங்க 2 பேரும் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரையான பாலை வச்சு போடுறாங்க அப்படின்னா அது இன்னுமே டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ ஆர்ஆர் கண்டிப்பாக 190 to 200 ரன்ஸ்குள்ளே கேகேஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அண்ட் அதுவே கேகேஆர் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 230 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் அதுவே ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு 200 to 210 ஆர்ஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆர்ஆரோட பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதனால் ஆர்ஆரோட பேட்ஸ்மேன் அந்த எக்ஸ்ட்ரா 10 to 15 ரன்ஸை கண்டிப்பாக இங்கே அடிச்சே ஆகணும். ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ், பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.